நான் வந்து துரைக்காக பரிதாபப்படுகிறேன். அவர் இன்னும் அரசியல் எல்கேஜி கூட பாஸ் பண்ணலன்றது இந்த ஒற்றை சொல்லிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எப்படி சொல்றீங்க? ஆட்சி முறை என்பது 3 கட்டம். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம். பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதியாக, பிரதமராக யார் வேணாலும் வரலாம். முதலமைச்சராக யாரும் வரலாம். உள்ளாட்சி மன்றத்தோட ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றது உளவியல் சார்ந்தது. செத்தா உடனடியாக மீசடிப்பாங்க இல்லையா பங்காளிகள். அந்த பங்காளிகள் யார் அதிகம் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அதுக்கடுத்து அந்த ஜாதிய கட்டமைப்பு அவங்க தான் ஜெயிக்க முடியும். கட்சி மற்ற எந்த செல்வாக்கும் அங்கே பிரதிபலிக்காது. ஆக இந்தியாவுடைய அரசியல் அந்த கட்டமைப்பில் இன்னைக்கு இருக்கிற இந்த அமைப்பில் ஜாதி ஓட்டு தான் அங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஆக பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. அப்படி பேசிட்டு அவதிப்படக்கூடாது. நான் துரை மீது ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறது வந்து கவலை அளிக்குது. அப்போது 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல நான் இதான் உள்ளாட்சியில் பிரதிபலித்துவோம்.